Hello friends, Jan 10th editorials பார்க்கலாம். First article, Judicial Evasion and the Status Quo. So GS to Judiciary topic. ஸோ ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் வந்து ஜுடிஷியரியோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். சுப்ரீம் கோர்ட் எப்போ ஆரம்பிச்சுது, அதோட பேக்ரவுண்ட், எத்தனை நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், எப்படி வந்து ரிமூவ் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் படிச்சிருவோம். ப்ளஸ் மெயின்ஸ் ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா இந்த ஜுடிஷியரியோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அந்த மாதிரி பிரிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ் என்ன. ஸோ அதில் ஒரு டாப்பிக்காக என்ன யூஸ்வலாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் ஓவர் ரீச்னு சொல்லி நம்ம எடிட்டோரியலே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சில டைம் ஜுடிஷியரி அவங்களுடைய எல்லையை தாண்டி சில முடிவுகளை வந்து எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கண்டிப்பாக வந்து நேஷ்னல் ஆந்தம் வந்து பாடணும் இந்த தேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அண்ட் இத்தனை மணிக்குள்ளே வந்து வெடிச்சிடணும், கிராக்கர்ஸ்க்கு பேன் ஆன் டீசல் வெஹிக்கல்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிமிட்டை தாண்டி பார்லிமெண்ட் இந்த மாதிரி லெஜிஸ்லேச்சர் முடிவெடுக்கிற அந்த வேலைகளை கூட ஜுடிஷியரி செய்கிறாங்க. ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாபிக் தான் ஜுடிஷியல் எவேஷன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு டேர்ம்ஸ் இவர் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இது வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. என்ன சொல்கிறாருன்னா, நம்ம நாட்டில் வந்து ஜுடிஷியரி வந்து கரெக்டான டைம்லையும் கிளியரான ஜட்ஜ்மெண்ட்ஸும் கொடுக்க வேணும். அந்த கொடுக்க தவறுனுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த ப்ராப்பர் ஜஸ்டிஸே இல்லாமல் போகிறதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை தான் வந்து அவர் ஜுடிஷியல் எவேஷன்னு சொல்கிறார். எந்த கேஸை வச்சு பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே கேஸ் தான், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அண்ட் சிபிஐ. ஸோ சிபிஐ கிரைசிஸில் 2 பேருக்கு நடுவில் பிரச்சனை நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அலோக் வர்மா அண்ட் ராகேஷ் அஸ்தானா. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஜுடிஷியரியை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. ஸோ இதில் வந்து அந்த கேஸோடைய எப்படி வந்து அந்த மோடு மாறுனுச்சுன்னு பேசியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து இது யார் வந்து இந்த கேஸை வந்து எடுத்துகிட்டு போகிறாருன்னா அலோக் வர்மாவே எடுத்துகிட்டு போகிறாரு. நான் வந்து சிபிஐ டைரக்டராக இருக்கேன், ஸோ என்னை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு டைரக்டாக வந்து என்ன ரிமூவ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு அதிகாரம் இல்லை. ஸோ சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனுடைய அந்த ஒரு நோட்டீஸ், அந்த ஒரு இது மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இவர் ரிமூவ் பண்ணுறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆக்ட் படி எங்களுக்கு வந்து மினிமமாக வந்து எனக்கு வந்து 2 years டென்யூர் இருக்குது சிபிஐக்கு டைரக்டருக்கு. ஸோ இதை வந்து மீறுறாங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ இந்த கேஸ் வந்து போகுது. இது இல்லாமல் வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது. வினீத் நாராயண் கேஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ சிபிஐங்கிற ஏஜென்சியை வந்து இண்டிபெண்ட்டாக வச்சுக்கணும், அதோடைய லீடர்ஷிப் வந்து ஃப்ரம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ ஜுடிஷியரி வந்து முக்கியமான 2 முடிவுகள் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா, அவரை ரிமூவ் பண்ணது தப்பா இல்லையா அப்படிங்கிறது டைரக்டான ஒரு லீகல் கொஸ்டின், கரெக்டாக. ஸோ இவரை வந்து மிஸ்டர் வர்மாவை ரிமூவ் பண்ணது அந்த முடிவு சரி இல்லை தப்பு, எஸ்ஆர் நோன்னு ஒரு ஆன்சர் தான் இருக்கணும். ஆனால் ஜுடிஷியரி இங்கே என்ன பண்ணுதுன்னா மிடில் பாத் எடுக்குது அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி ரிமூவ் பண்ணது தவறு. யார் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஹை பவர்டு கமிட்டி. அந்த ஹை பவர்டு கமிட்டிங்கிறது அந்த கமிட்டிக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் இருப்பார், லீடர் ஆஃப் அப்போசிஷன், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க மூலமாக தான் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இல்லை ரிமூவ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த முடிவை வந்து தவறு. ஸோ நீங்கள் கமிட்டி மூலமாக அந்த முடிவு எடுத்துக்கோங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் டைரெக்டாக பண்ண முடியாது, கமிட்டி மூலமாக அந்த முடிவு எடுத்துக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இப்போ மிஸ்டர் வர்மா வந்து கண்டினியூ பண்ணுவார் சிபிஐ டைரக்டராக. பட் அந்த கேஸ் அவர் வந்து முக்கியமான பாலிசி டெசிஷன்ஸ் எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நல்லா கவனித்து பார்க்கணும். இவர் போட்ட கேஸ் வந்து என்னென்னா, நான் வந்து இந்த இடத்துல 2 வருஷம் எனக்கு வந்து டென்யூர் இருக்குது, இதை வந்து அவங்க என்ன ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும்தான் அவர் கேஸ் போட்டிருக்கார். ஃபைன். இப்போ ஜுடிஷியரியோட வேலை என்ன, இதை இன்டர்பிரட் பண்ணுறது மட்டும்தான் வேலை. பட் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதையும் தாண்டி சென்டருக்கு வந்து ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. இன்னும் 1 வாரத்துக்குள்ளே இந்த ஹைபவர்ட் கமிட்டி மீட் பண்ணி நீங்கள் வந்து இவருடைய மிஸ்டர் வர்மா மேலே இருக்கக்கூடிய அந்த அலகேஷன்ஸை கரெக்டாக தப்பான்னு பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எஸ் நோ அப்படிங்கிறதுக்கு நடுவில் ஒரு மிடில் கிரவுண்டாக இருக்குது. ஸோ இது வந்து நல்லதில்லை அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப் மேலே போயிட்டு ஒரு மிடில் கிரவுண்டுங்கிறது வந்து இட் இஸ் நாட் அப்ராப்ரியேட் ஃபார் அ கான்ஸ்டியூஷனல் கோர்ட். இப்போ நார்மலாக வந்து இன்ஃபார்மலான டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்கும்ல, இப்போ 2 பேருக்கு நடுவில் சண்டை உட்கார வச்சு பேசுவாங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் மிடில் பாத் எடுக்கணும். பட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் வந்து கரெக்டான ஆன்சர் கொடுக்கணும் லீகல் கொஷினுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து டிலே. இந்த கொஷினுக்கு வந்து ஈஸியாக ஒரு ஃபியூ டேஸ்லேயே வந்து கொடுத்துருக்க முடியும். பட் தேவையில்லாமல் 2 விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டாங்க. ஒன்று, அவரை ரிமூவ் பண்ணது கரெக்டாக தப்பான்ற ஒரு கொஷின், ஆஸ் வெல் அஸ் அலோக் வர்மா மேலே இருக்க அந்த அலிகேஷன்ஸையும் இவங்களே வந்து தேவையில்லாமல் அதை விசாரிக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிலேக்கு கொண்டு போயிடுச்சு. ஸோ டிலே ஆகிறதுனால யாருக்கு அட்வான்டேஜாக இருக்கும்? கண்டிப்பாக வந்து எந்த ஒரு பார்ட்டிக்கு வந்து டிலே ஆகிறதுனால அட்வான்டேஜாக இருக்குமோ அதுதான் வந்து இன்ஜஸ்டிஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து அது சாதகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ஆதார் கேஸ்லையும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக போணுச்சு அப்படின்னு சொல்லி இதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது கிளியர் ஃபைண்டிங் வந்து இருக்குது. பட் அதுக்கு லேட்டாக அந்த டெசிஷன் கொடுக்கறதுனால என்ன ஆகுதுன்னா இன்னொரு வாசல் வழியாக அவங்க வந்து இந்த தங்களுக்கு தேவையான வேலைகளை செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இவ்வளோ நேரம் சொன்ன இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த எடிட்டோரியல்ஸில் கொடுத்துருக்குது. நமக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜுடிஷியரி டிலேடாக வந்து எந்த ஒரு முடிவு கொடுக்குறதுனாலும் டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் இன்ஜஸ்டிஸ் ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சிபிஐ கேஸோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சிருக்கணும். அப்போ இதில் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய லீகல் ப்ரொவிஷன்ஸு, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஹை பவர்ட் கமிட்டி இந்த ஒரு கண்டிஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இதில் சிபிஐங்கிற ஒரு இன்ஸ்டியூஷன் திருப்பி நியூஸில் வருது. ஸோ அதோடைய பேக்ரவுண்டை நம்ம படிச்சுக்கணும். ஸோ அது எப்படி வந்துச்சு, அந்த ஏஜென்சி வந்து ஸ்டாட்யூட்ரி ப்ரொவிஷன் இருக்கா என்னன்னு பாருங்கள். ஸோ ஸ்டாட்யூட்ரி பாடி கிடையாது இல்லையா, கான்ஸ்டியூஷனல் பாடியும் கிடையாது, ஸ்டாட்யூட்ரி பாடியும் கிடையாது. ஸோ கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன் மூலமாக வந்திருக்கு. அது என்ன ப்ரொவிஷனில் வந்துச்சு அதெல்லாம் பார்த்துக்கணும். ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்டிகல், த கிரேட் கேம் இஸ் நாட் அ ஜீரோ சம் டீல். ஸோ திருப்பி ஆப்கானிஸ்தான் பீஸ் பாலிசி இதுதான் வந்துக்கிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்க ஆர்டிகல்ஸை திருப்பி பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பேசியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த யூஎஸோடைய படைகளை திருப்பி எடுத்துகிட்டு போகிறாங்க யூஎஸ்ஏ. ஸோ அதனால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ வேரியஸ் கண்ட்ரிஸ் என்னென்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிறத பேசியிருக்காங்க. மெயினாக இதில் சைனா ஃபேக்டர். சைனா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அதில் பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ அது வழியாக இவங்க இன்வெஸ்ட்மெண்ட், ரயில் ரோடெலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அங்கே பீஸ் நிலவணும் இல்லையா. ஸோ தாலிபான் தீவிரவாத அமைப்பு அதிகமானுச்சுன்னா அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எஃபெக்ட் ஆகும். ஸோ அது ஒரு முக்கியம். ஸோ பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ். ஸோ இந்தியாவுக்கும் அதே மாதிரி தான், சிமிலர். நம்ம பார்த்திங்கன்னா டப்பி பைப்லைன் ப்ராஜெக்ட் அதெல்லாம் ஆப்கானிஸ்தான் வழியாக தான் வருது இல்லையா. ஸோ நமக்கும் அது இம்பார்ட்டன்ட் ஒரு ஆங்கிள். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆங்கிள். செகண்ட் எக்ஸ்ட்ரிமிசம் ஆங்கிள். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரிமிஸ்ட் ஊடுருவலாம். எப்படி நம்ம இந்தியாவில் பயப்படுறோமோ பாகிஸ்தான் வழியாக நம்ம ஜம்மு காஷ்மீருக்கு எக்ஸ்ட்ரிமிஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போலயே சைனாவுமே அஃபெக்ட் ஆகுறாங்க. பாகிஸ்தான் வழியாக அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய உய்குர் அப்படிங்கிற ஒரு ப்ராவின்ஸு, ஜிங்ஜியாங் ப்ராவின்ஸில் உய்குருங்கிற ஒரு பிளேஸில் நிறைய மிலிட்டன்ஸ் உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கும் அது ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆல்ரெடி நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கு. குவாட்ரிலேட்டரல் கோஆர்டினேஷன் குரூப்னு இருக்குது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், யூஎஸ், சைனாலாம் சேர்ந்து பேசியிருக்காங்க. நிறைய மிலிட்ரி எய்ட்லாம் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டுக்கு. ஸோ அது போக இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பேக்டோரில் அவங்க கண்டிப்பாக ஒரு சைடு ஃப்ரண்ட்டில் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் மிலிட்டன்ஸை ட்ரெயின் பண்ணி உள்ளே அனுப்புவாங்க. இதை எப்படி சைனா டீல் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்குது. அதே போல் சைனா சிப்பக் காரிடார் இருக்கு இல்லையா. ஸோ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வழியாக போகுது. ஸோ அதுவும் அவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தில், பர்டிகுலர்லி ஆப்கான் விஷயத்தில் இந்தியாவும் சைனாவும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். மாஸ் மெசேஜிங். ஸோ இது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ ப்ரொட்டஸ்ட்ஸ் இன் தி நார்த் ஈஸ்ட், எஸ்பெஷலி இன் அசாம் அண்ட் திரிபுரா. ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி நம்ம பேசியிருப்போம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்கள் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய முறையை அமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ப்ரிலிம்ஸ் ஆங்கிளில் சிட்டிசன்ஷிப் எப்படிலாம் தருவாங்க அப்படிங்கிற ஆர்டிகல்ஸ் இருக்கும் இல்லையா, அது படிச்சுக்கணும். எந்த ஆக்டை பேஸ் பண்ணியிருக்கு, 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட். அதுக்கப்புறம் நிறைய முறை அமெண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதை அமெண்ட் பண்ணுறாங்க. அமெண்ட் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா, 2014க்கு முன்னாடி இந்தியாவுக்குள்ளே பக்கத்து நாடுகள்லேருந்து தப்பிச்சு, அதாவது ரிலீஜியஸ் பர்சிக்யூஷன்லேருந்து தப்பிச்சு உள்ளர வந்த மைக்ரண்ட்ஸ்க்கு நாங்கள் சிட்டிசன்ஷிப் தரோம். ஹிந்துஸ், ஜெயின், சீக், பார்சி, கிறிஸ்டியன், புத்திஸ்ட். ஸோ இப்படி நம்ம படிக்கிறத விட முஸ்லிம்ஸ்
அப்படிங்கிற ரிலீஜன், இஸ்லாம் ரிலீஜன் இல்லாமல் மித்த மதத்தவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இதுங்களுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்குறாங்க. ஸோ இதில் என்ன வந்து நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, மெயினான விஷயம் வந்து இட் இஸ் நாட் செக்யூலர் இன் நேச்சர், ரைட்டா? இந்தியா வந்து ஒரு செக்யூலர் நேஷன். அப்போ எந்த ஒரு சட்டம், எந்த ஒரு ஸ்கீம் எது கொண்டு வந்தாலும் ரிலீஜனை பேஸ் பண்ணி பிரித்தா அது வந்து என்னாகும்? இன்ஈக்குவல். ஸோ அப்போ வந்து முஸ்லிம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இவங்க என்ன ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அசாமில் வந்து பங்களாதேஷ் லிபரேஷனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து உள்ளர வராங்க அங்கேருந்து மைக்ரண்ட்ஸ். அதில் ஹிந்து பெங்காலிஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து இன்டைரக்டாக வந்து இவங்க வந்து சிட்டிசன்ஷிப் கொடுக்கறதுக்கு இதை டூலாக யூஸ் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து அந்த அசாம் மக்களுக்கு இருக்குது. அசாம் மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து அந்த இண்டிஜினஸ் ட்ரைபல்ஸ் வந்து இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் ரிலீஜன் அவங்க தான் மைக்ரண்ட்ஸை வந்து ஓவராலாக எதிர்க்கிறாங்க. பிகாஸ் அவங்களுடைய அந்த எத்னிசிட்டி வந்து ஓவர் ரைட் பண்ணப்பட்டுருவோம் வெளியிலேருந்து வந்தவங்களால அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. பட் இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் என்ன பார்க்குது அப்படின்னா, ஓவராலாக ஹிந்துஸ் எல்லாம் ஒன்று திரட்டுறதுல அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அசாமில் வந்து பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. ஸோ அசாம் பொறுத்த வரைக்கும் அசாம் அக்கார்டு போட்டிருப்பாங்க. அந்த அக்கார்டில் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதி அது கூட இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் ஆர்டிக்கிளில் சேர்த்து பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ், என்ஆர்சியும் சரி அசாம் அக்கார்டும் சரி ரெண்டுத்துலேயுமே March 24, 1971 இதை வந்து டேட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த ஊருக்கு உள்ளே வந்திருந்தாங்க, மைக்ரன்ஸ் வந்திருந்தாங்கன்னா அவங்கள மேபி சிட்டிசன்ஸாக கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு பிறகு வந்தவங்கள சிட்டிசன்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது, அவங்கள வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த அசாம் அக்கார்டில் சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அசாம் அக்கார்டு வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான வந்து ஒரு அக்ரிமெண்ட். பிகாஸ் அதுக்கு முன்னாடி பயங்கர ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்திருக்கும் அசாமில். ஸோ இந்தியன் கவர்மெண்ட் வந்து அசாம் மக்களை அமைதிப்படுத்துறதுக்காக சரி உங்களுக்கு நாங்கள் இது பண்ணித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் என்ஆர்சி ரெஜிஸ்டர் வருது. ஸோ இந்த என்ஆர்சி ரெஜிஸ்டர்லையும் இதே விஷயம் தான் கண்டினியூ ஆகுது, வெளியில இருந்த மைக்ரன்ஸை திருப்பி அனுப்பிச்சிடணும் அப்படின்னு. இப்போ வந்து இதுக்கு கான்ட்ரடிக்ட் ஆகுது இல்லையா இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ அதனால தான் அங்கே வந்து பயங்கரமாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹஸ் ட்ரைட், பிஜேபி என்ன பண்ணுதுன்னா அட் அப்பீலிங் த அசாமிஸ் எலக்டோரேட், அசாமில் இருக்கக்கூடிய ஓட்டர்ஸையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு நாங்கள் 1985 அசாம் அக்கார்டில் குரூஷலாக இருக்கக்கூடிய கிளாஸ் 6 வந்து நாங்கள் ஆப்ரேஷனலைஸ் பண்ணுறோம். அப்போ இந்த கிளாஸ் 6 அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் செயல்படுத்தாமல் இருக்குது. என்ன சொல்லுது அப்படின்னா, இட் கிவ்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ் ஃபார் தி அசாமிஸ் பீப்புள், லெஜிஸ்லேட்டிவ் கான்ஸ்டியூஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஃப்கார்ட்ஸ் கொடுக்குறோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய 6 மேஜர் கம்யூனிட்டிக்கு ஷெட்யூல்டு ட்ரைப் ஸ்டேட்டஸ் தரோம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு பக்கம் இந்த ஹிந்துஸ் எல்லாம் ஒன்றிணைக்கிற மாதிரி அதுக்காக வந்து சிட்டிசன்ஷிப் பில்லு, இன்னொரு பக்கம் அந்த ட்ரைபல்ஸையும் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் கேட்டகரி கொடுக்குறோம். இப்போதைக்கு அவங்க வந்து ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க. இப்போ எஸ்டி கேட்டகரி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சீட்ஸ் ரிசர்வேஷன் அதிகமாகும் இல்லையா அந்த லெஜிஸ்லேச்சரில், பார்லிமெண்ட்லலாம். அப்போ வந்து இவங்களுக்கு அந்த ஒரு மக்களை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ எஸ்டி ஸ்டேட்டஸ் குட் டர்ன் அசாம் இன்டூ ட்ரைபல் ஸ்டேட்டாக மாற்றி விட்டுரும். ஆனால் அங்கே 34% முஸ்லீம் பாப்புலேஷன் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய அந்த ரெப்ரசன்டேஷன் மேபி வந்து என்ன ஆகும்னா கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் கொரியன் கன்சென்சஸ். நமக்கு தெரியும் நார்த் கொரியன் பிரசிடெண்ட் வந்து சைனாவை போய் விசிட் பண்ணார். ஸோ இந்த பேக்ரவுண்டில் பார்த்தோன்னா யுஎஸ்ஏவும் நார்த் கொரியாவும் சிங்கப்பூர் சமிட்டில் வந்து பேசினாங்க. ஸோ ரொம்ப இன்ஸ்டெபிலிட்டி வந்துடும் அப்படின்னு பயந்துட்டு இருந்த டைமில் 2 பிரசிடென்ட்ஸும் வந்து பேசுகிறாங்க. ஸோ அதுக்கு பிறகு ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லை. 2 பக்கமும் என்னென்னா பீஸ் ப்ராசஸ்க்கு ஒத்துழைக்கிறோன்னு சொல்லியிருப்பாங்க. பட் என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன செய்யணுங்கிற எந்த ஒரு காமனான ஒரு முடிவுகளும் இல்லாமலே இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே 2 பேரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா நார்த் கொரியா வந்து எங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார தடையை வந்து ரிமூவ் பண்ணுங்கன்னு அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. இப்போதைக்கு யூஎஸ்ஏ வந்து அவங்கக்கிட்ட இருக்க நியூக்ளியர் வெப்பன்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் எவ்வளோ இருக்குது என்னங்கிற ஒரு டேட்டா இல்லாமல் நாங்கள் எப்படி இதை சாங்ஷன்ஸ் ரிமூவ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு தயக்கத்தில் இருக்குது. 2 பக்கமே இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ஒரு ஃபார்வர்டாக போக மாட்டேங்குது. ஸோ அதுதான் யாராவது ஒருத்தவங்க சம்ஒன் ஹேஸ் டு கிவ் அப், அதுதான் வந்து இங்கே பேசியிருக்காங்க. இதில் வந்து சைனா வந்து ஒரு முக்கியமான ரோல். பிகாஸ் வந்து நார்த் கொரியாவோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து
அக்செப்ட் பண்ணி அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து இவ்வளோ நாள் இருக்கிறது வந்து சைனா. ஸோ அங்கே போயிருக்கார் இல்லையா நார்த் கொரியன் பிரசிடென்ட். ஸோ அவருடைய தேவைகள் என்ன, அவர் வந்து என்ன ஸ்டாண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருடைய ஸ்டாண்ட் வந்து எங்கள் மேலே இருக்கக்கூடிய இந்த சாங்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இந்த யூஎஸ்ஏ ட்ரம்ப் அண்ட் நார்த் கொரியன் பிரசிடென்ட் மீட் பண்ணதுக்கு பிறகு ஒரு டைம் வந்து அகெயின் வந்து நார்த் கொரியா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கு வெப்பன். ஸோ இது வந்து இன்டெரக்டாக வந்து யூஎஸ்ஏவை வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அது தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சபரிமலா த்ரூ தி ஏஜஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் அதோட க்ரக்ஸ் வந்து இதுதான். சபரிமலா இஷ்யூவை பற்றி பேசும்போது அது வந்து ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. ஸோ சாமியை பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, விமனை வந்து உள்ளர விடணும் அப்படின்ற ஒரு ஆங்கிளில் தான் இவ்வளோ நாள் பார்க்குறோம். பட் அதை வந்து எக்கலாஜிக்கல் ஆங்கிளில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அங்கே வந்து பில்கிரிம்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வராங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா அந்த தேவசம் போர்டு வந்து அர்பன் டெவலப்மெண்ட் அங்கே வரக்கூடிய பில்கிரிம்ஸ்க்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேரில் நிறைய வந்து எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஈடுபடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேண்ட் வந்து ஆக்ஷன் விடுறாங்க, ஹோட்டல், ஷாப்ஸ், கெஸ்ட் ஹவுசஸ்லாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து இருக்கு இல்லையா, சென்சிட்டிவான ஒரு பிளேஸு. ஸோ அது வந்து ஃப்ரெஜைல் ரீஜன். பெரியார் டைகர் ரிசர்வ் இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீஜனில் வந்து அவங்க கொண்டு வரது பார்த்திங்கன்னா இட் வயலேட்ஸ் ஆல் தி என்விரான்மெண்டல் ஆக்ட்ஸ், ஃபாரஸ்ட் ஆக்ட், கேரளா ஃபாரஸ்ட் ஆக்ட் ஆஃப் 1961, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972, ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் 1980. ஸோ இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஆங்கிளில் நம்ம வந்து டிஸ்கஸே பண்ணலை. ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலோட க்ரக்ஸ். ஸோ இது தவிர வேறு என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்னா, இந்த பேன் ஆன் விமன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காலங்களாக ரொம்ப வருடங்களாக வந்து ஃபாலோ பண்ண ட்ரெடிஷன் கிடையாது. பிகாஸ் இந்த சபரிமலா சாமியே வந்து ஒரு காலத்தில் ட்ரைபல் கிட்ட தான் இருந்துச்சு, ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ் கிட்ட தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஐஎன்ஆர் அப்படிங்கிற டெய்ட்டியை வச்சு அவங்க வழிபட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து ட்ரவான்கோர் தேவசம் போர்டு அந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு அந்த ட்ரைபல் பீப்புளை வந்து அந்த இடத்துலேருந்து எக்ஸ்பெல் பண்ணிடுறாங்க. அண்ட் ட்ரைபல்ஸ் வழிபடுற வரைக்கும் அண்ட் தே கேம் வித் ஃபேமிலி. அப்போ வந்து விமனும் வந்திருந்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் வந்து லேட்டர் ஆன் கூட நிறைய விமன் வந்து வர்ஷிப் பண்ணியிருக்காங்க. டில் 1990s வரைக்கும் கூட விமன் வர்ஷிப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. மெயினாக வந்து லோயர் மிடில் கிளாஸ் தான் வந்து இந்த சபரிமலா பில்கிரிம்ஸாக இருந்திருக்காங்க. லேட்டரான ஆக ஆக கொஞ்ச நாள் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இந்த அப்பர் கேஸ்ட் பிலீஃப்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் வந்து டாமினேட் பண்ணப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபாரஸ்ட் ஜுவல்லர்ஸ்லாம் வந்து அந்த இடத்த விட்டு வெளில போயிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இது இப்போ வந்து கேரளா ஹைகோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த 1991. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் விமன் என்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாண்ட் சொல்லியிருக்குன்னா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது 10 to 50 ஏஜ் உள்ள விமனை. என்ன ரீசன் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, விமன் வந்து அந்த 41 நாள் பெனன்ஸ் வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த லாவை வந்து ஒரு செலிப்ரேட், ஸோ வந்து விமன் வந்து உள்ளர அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ட் ஆகுது. பிகாஸ் ட்ரைபல் பீப்புள் வந்து அந்த விமனோட அந்த மென்ஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெர்டிலிட்டியோட ஒரு சிம்பிளாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே பார்த்திங்கன்னா ட்ரைபல் பீப்புளோட ஒரு கஸ்டம்ஸும் மெயின் ஸ்ட்ரீம் ஹிந்துவோடைய கஸ்டம்ஸும் கொஞ்சம் மாறுபடும். ஸோ ஹிந்துவிசமில் இப்போ என்ன சொல்லுது, மென்ஸ்ட்ரேஷன் வந்து பொல்யூஷன். ஸோ அந்த பொல்யூஷன் அண்ட் பியூரிட்டி கான்செப்டில் தான் அன்டச்சபிலிட்டி அண்ட் இந்த விமன் என்ட்ரிலாம் அஃபெக்ட் ஆகுது. பட் ட்ரைபலில் வந்து அதை புனிதமாக பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ ஜஸ்ட்டு வந்து இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். பட் இந்த ஒரு ஆங்கிள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எக்கலாஜிக்கல் டிஸ்ட்ரக்ஷன் டு வெஸ்டர்ன் காட்ஸும் நடக்குது அப்படின்றதையும் நம்ம நோட் பண்ணணும். லாஸ்ட் ஆர்டிக்கல் த ஸ்பேஸ் ரேஸ். இது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக். சைனாவோடைய அந்த ஒரு ரீசன்ட் லேண்டிங் சேஞ்ச் 4 மிஷன் பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மூனோட அதர் ஃபார் சைடுக்கு ஃபஸ்ட்டு டைம் போய் லேண்ட் பண்ணியிருக்கு. அதோடைய ரோவர் பேர் இதில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, U22. ஸோ இது வந்து ரோவர். ஸோ நார்மலாக வந்து ஒரு ஸ்பேஸ் மிஷன் போகும்போது இப்போ மூணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அங்கே போய் அந்த மிஷன் வந்து லேண்ட் ஆகும். அதுக்கு பிறகு வந்து அதில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறது வந்து உள்ளர மூவ் ஆகும். அந்த குட்டி ரோபோட் வந்து மூவ் ஆகி அங்கே இருக்கக்கூடிய பிக்சர்ஸ்லாம் எடுத்து நமக்கு அனுப்பும், ரைட்டா? ஸோ இந்த U22 அப்படிங்கிறது அதோட ரோவர். அண்ட் சவுத் போல் எய்ட்சன் பேசன் எங்கே போய் இது இன்வெஸ்டிகேட் பண்ண போகுது U22 அப்படிங்கிறது சவுத் போலுக்கு போகும். முக்கியமாக அந்த இடத்துல ஐஸ் இருக்குது அப்படின்றாங்க.
ஸோ ஃப்யூச்சரில் வந்து நம்ம வந்து வளங்களை தேடி போகும்போது ஒரு கட்டத்தில் பூமியை தாண்டி வெளி கிரகங்களுக்கு மனிதன் தேடி போக ஆரம்பிக்கிறான். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா USA அண்ட் சைனா இவங்க வந்து இதில் ஒரு வார் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் வார் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் பேசியிருக்காங்க. மூன்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆஸ்ட்ராய்ட்ஸில் வந்து நமக்கு வந்து ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ்லாம் இருக்குது, கோல்டு, பிளாட்டினம், சில்வர், இதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து இங்கேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்குது. அதே மாதிரி மூணில் வந்து சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு மெட்டல்ஸ் வந்து நமக்கு கிடச்சிதுன்னா ஸோ அதில் மாற்றி மாற்றி போட்டி போட்டுக்கிறதுக்கு கண்ட்ரீஸ்க்கு நடுவில் பிரச்சனை வரும். ஆஸ் வெல் அஸ் ஃபியூவல், ஹீலியம் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா ஒரு இன்னோவேட்டிவ் ஃபீச்சராக என்ன பண்ணுவாங்க, பூமியிலேருந்து நம்ம வந்து இங்கேருந்து ஃபியூவல் ஃபில் பண்ணி வெளி கிரகங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக மூணுலேருந்தே வந்து அந்த ஃபியூவல் எடுத்து டெக்னாலஜிக்கலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவும் வரலாம். இதெல்லாம் வந்து இனிமே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதோட க்ரக்ஸ் என்னென்னா இன்டென்ஸான ஒரு டெக்னாலஜிக்கல் வார் வந்து வரும். எப்படி வந்து கோல்ட் வார் டைமில் USAவும் USSRவும் வந்து ஸ்பேஸில் வந்து ஒரு தளமாக வச்சு ஸ்பேஸில் யார் ஃபஸ்ட்டு போவா, லேண்டாவா, யார் மூணுக்கு போவா அப்படின்னு ஒரு சண்டை இருந்துச்சோ அதே மாதிரி சைனாவும் USAவும் இப்போ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணணும். அவுட்டர் ஸ்பேஸை வந்து ஒரு வாருக்குரிய ஒரு இடமா இல்லாமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். ஸ்பேஸ் ரேஸ் வச்சு நமக்கு வந்து கேட்கலாம். இந்த ரைவல்ரியை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.